புது நியூஸ், புது ஃபேக்ட்ஸ் மற்றும் புது டெக்னாலஜி இந்த டெக் நியூஸில் டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ. போன மாதம் கூகுள் ஹுவாவே கிட்டேருந்து அவங்களோட ஆண்ட்ராய்டு லைசன்ஸை திருப்பி வாங்கி டெக் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்குனாங்க. இதை தொடர்ந்து நிறைய ஹார்ட்வேர் சப்ளையர்ஸ், சிப் டிசைனர்ஸ் மற்றும் மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஹுவாவே கூட வச்சுருந்த டீல்ஸ் எல்லாத்தையும் பேக் வாங்கிட்டாங்க. ஸோ ப்ளே ஸ்டோருக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவை ரொம்ப கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ணாங்க. இதுக்கு பேர் ஆப் கேலரி. ஆப் கேலரினா உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸும் தேவை தானே. ஸோ ஆப்பை உருவாக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே இவங்க ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. இந்த இமெயிலோட சப்ஜெக்ட் அஃபிஷியல் இன்விடேஷன் டு ஜாயின் ஹுவாவேஸ் ஆப் கேலரின்னு இருந்தது. இந்த மெயிலில் இவங்க போன 2 இயர்ஸில் மட்டுமே 350 மில்லியன் ஹுவாவே ஃபோன்ஸ் நாங்கள் விற்றுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குளோபலாக 270 மில்லியன் யூசர்ஸ் எங்களுக்கு ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே உங்களோட ஆப்ஸ் எல்லாமே எங்களோட கேலரியில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5,60,000 டெவலப்பர்ஸ் கொண்ட எங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹுவாவேக்கு நடந்ததை வச்சு நம்ம ஒரு பெரிய லைஃப் லெசனே கற்றுக்கலாம். என்னன்னா, ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நம்பி இருந்தோம், அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போக முடிஞ்சா அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஃபீல் பண்ணுறது பதிலாக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை தேடி we have to keep moving on. இதை செயலில் காமிச்ச ஹுவாவே கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே நான் சல்யூட் பண்ணுறேன். ஜியோ தரப்புலேருந்து அவங்களோட ப்ராட்பேண்ட் சர்வீஸ் எல்லா இடத்துலையும் போயே சேரல. பட் அதுக்குள்ளேயே சில யூசர்ஸுக்கு 2000 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி பார்ப்போம். ஜியோவோட ப்ராட்பேண்ட் சர்வீஸான கிகா ஃபைபர்ன்றது 4500 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க முடியாதுன்ட்டு யோசிக்கிற யூசர்ஸ்க்காக 2000 ருபீஸ் கம்மி பண்ணி ப்ரிவியூ ஆஃபர்ன்ட்டு ஒரு புது பிளான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரேட்டு கம்மியாகிறதால உங்களுக்கு ஸ்பீடும் கம்மியாயிருது. உங்களுக்கு 100 MBPSலேருந்து இப்போ 50 MBPS மாறிடுது. இதுக்கு கூடவே யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய டுவல் பேண்ட் வைஃபை ரவுட்டருக்கு பதிலாக சிங்கிள் பேண்ட் வைஃபை ரவுட்டர் தான் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு தவிர மற்ற எல்லா சர்வீஸ் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ புதுசாக இன்டர்நெட் கனெக்ஷன் யாராவது போடணும்னு இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெக் ஃபேக்ட் ஜியோ கம்பெனி பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ரிலையன்ஸோட ஜியோ பார்த்தீங்கன்னா 2G 3G எதுவுமே கொடுக்காம டைரெக்டாக 4G LTE கனெக்ஷன் மட்டும் கொடுக்குறவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்திலே பண்ணக்கூடிய ஒரே நெட்வொர்க் கம்பெனி இவங்கள தான் இருக்காங்க. இந்தியாவிலே ஃப்ரீயாக வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம்னு சொன்ன ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ப்ரொவைடர் இவங்க தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஜியோ வரதுக்கு முன்னாடி இன்டர்நெட் டேட்டா கன்சியூம் பண்ணுறதுல இந்தியா 155th ஸ்பாட்டில் இருந்துச்சு. ஓசியில் நெட்டு தராங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்தியா நம்பர் 1 ஸ்பாட்டில் வந்துச்சு. போன வருஷம் இன்டெல் சினிபெஞ்ச் மாதிரியான பெஞ்ச்மார்க்கிங் அப்ளிகேஷன்ஸ் வச்சு தான் ஒரு சிபியோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு டிட்டர்மின் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்டெல் சினிபெஞ்ச் மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது, ரியல் லைஃப் கேமிங் வச்சு வாங்க போதலான்ட்டு AMD பார்த்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன்ட் இப்போ நடந்த நெக்ஸ்ட் ஹொரைசன் கேமிங் ஈவெண்ட்டில் AMD அவங்களோட புது ரைசன் ப்ராசஸரை லான்ச் பண்ணியிருந்தப்போ இதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 16 கோர் கேமிங் சிபியூன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட் இன்டெல்லை கம்பேர் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதுக்கான காரணம் இவங்க யூஸ் பண்ணக்கூடியது லேட்டஸ்ட் 7 nm ஆர்கிடெக்சர். அதே நேரத்தில் இன்டெல் இன்னமும் பழைய 14 nm ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AMD இந்த ப்ராசஸரை இன்டெல்லை கம்பேர் பண்ணால் பாதி ரேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டெல் புது ஆர்கிடெக்சர் வச்சு CPU லான்ச் பண்ணலன்னா AMDயால் பெரிய லாஸில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியர் ட்ராப் டிஸ்பிளே, பாப்பப் ஆகக்கூடிய செல்ஃபி கேமரா, இதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் கலக்க போவது அண்டர் ஸ்க்ரீன் கேமரா தான். இதோட பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு அடியிலேயே செல்ஃபி கேமரா இருக்கும். ஒரு செல்ஃபி எடுக்கிறப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற பிக்சல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி உங்களோட இமேஜ் கேப்சர் ஆகும். இது கேட்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இது ஃபோனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. எல்லா கம்பெனியும் இந்த டெக்னாலஜிக்காக ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஓப்போ அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஒரு புது ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டில் ஒரு ஃபோனோட பிக்கப் போட்டுட்டு இதுக்கு கீழே நாட்ச் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தேடிட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஆச்சரியப்பட ரெடியாக இருங்கன்னு போட்டிருந்தது. எல்லாரையும் பீட் பண்ணி ஓப்போ ஃபர்ஸ்ட் டைமாக அண்டர் ஸ்க்ரீன் கேமரா எப்படி இருக்குன்ட்டு ஒரு பிக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஷாமி தரப்புலேருந்தும் இதே மாதிரி டெக்னாலஜி வச்ச ஒரு ஃபோன் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டீசர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க.
இந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா டெக்னாலஜிக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான ஹாட் நியூஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து 29 ஆப்ஸ் டிலீட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுக்காக ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். ட்ரெண்ட் மைக்ரோன்ட்டு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி கம்பெனிஸ் நீங்கள் எடிட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸை திருடுறாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு ஆப் மூலமாக உங்களோட ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணணுன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு டெடிகேட் சர்வர் தருவாங்க. ஆனால் சில ஆப்ஸ் எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸை தங்களோட ப்ரைவேட் சர்வரில் போடுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸை திருடி ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் தப்பான வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஏதாவது ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த ஆப்பை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கில் www.technanban.in வெப்சைட்டில் இந்த ஆப்பை பற்றி ஆர்டிக்கல் விதத்தில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கிறேன், படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டெக் விரும்புகிற உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் அடிக்கடி கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்குறேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.